முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு என்னோட சேனலில் நம்மளோட சேனலில் வந்து பேசுகிறதுக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பதிவு எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து வீடியோ எதுவுமே போட முடியல. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு ஏற்றின முதல் விஷயமே வந்து இந்த மீடியா மட்டும்தான். இந்த மீடியாவில் வந்து முதல்ல வந்து ஒரு மீடியாவில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக வந்து நம்ம சேனலில் முருகன் இல்லம் ட்ரஸ்ட் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு வந்து என்னை இப்போ தான் வந்து பார்க்குற மாதிரி இருப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வந்து முதல்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம் தொடங்கி நான் வந்து எனக்கு நடந்த அனுபவத்தை பற்றி, எனக்கு என் தலைவன் முருகன் என் வாழ்க்கையில் என்ன பண்ணார், இப்படியெல்லாம் வந்து ஒரு முருக பக்தனுக்கு நடக்கணுமானா அப்படி எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இந்த ஒரு இந்த இந்த ஒரு ஒரு வாழ்க்கையில் இப்படி இருக்கும். அடுத்த கோணத்தில் வந்து ஒரு சினிமா பாட்டில் வந்து ஒரே நாளில் போகிற மாதிரிலாம் இருக்காது. என் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க, உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது இயல்பான வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி தான் இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் மனசுலையும் நம்ம வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி நடக்கலை, எல்லாருக்கும் இப்போ இவர் கூட பேசுகிறாரு, இவர் வந்து ஒரு வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிட்டு தானே நம்ம முன்னாடி பேசுகிறாரு, ஆனால் முருகன் ஏன் நமக்கு மட்டும் கண்ணு திறக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. முருகன் வந்து யாரையுமே கைவிடவே மாட்டார். ஆனால் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான பக்தி. அந்த பக்திங்கிறத வந்து உங்கள் ஆழ்ந்த மனசுலேருந்து வரணும். அதாவது எனக்கு இந்த தேவை அது தேவைலாம் இல்லை, டெய்லி இல்லை எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த முருகா அப்படின்னு நினச்சாலே வந்து போதும், அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முருகனை நீங்கள் வந்து டெய்லி கோயிலுக்கு போகணும். நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன். முருகனை வந்து டெய்லி நீங்கள் கோயிலில் போய் தான் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் முருகர் இருந்தானா டெய்லி ஒரே விஷயம் மட்டும் பண்ணுங்க, விளக்கேற்றி முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் போதும். முழு நேரமும் முருகனோட சிந்தனை இருக்கணும்னு நான் சொல்லலை. ஏன்னா என்ன மாதிரி நான் அவரை நடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு என் தலைமை முருகனை விட வேறு எந்த ஒரு ஆளும் தெரியாது, வேறு எந்த ஒரு வேலையும் எனக்கு பெருசாகவும் இல்லை. முக்கியமாக எல்லாத்துக்கும் காரணம் இந்த 10,000 யூடியூப்பில் 10,000 முருக பக்தர்கள் வந்து எனக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், மெயின் காரணம் என் தலைவன் முருகன் மட்டும்தான். ஏன்னா அவருக்காக சேர்ந்த கூட்டம் மட்டும்தான் இது. இந்த கூட்டம் மட்டும் சொல்லிட முடியாது. நீங்கள் எல்லாருமே என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம், ஒரு தேடல் நம்ம நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். தினசரியாக ஒரு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தவனுக்கு நான் தினசரியாக டெய்லி ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கட்டும், யூடியூப்லேயும் இருக்கட்டும் போடுற வீடியோ காரணம் என்னன்னா, இந்த ஒரு பதிவில் இந்த ஒரு வீடியோவில் வந்து இவங்க வாழ்க்கை மாறிடாதா, இவங்க இந்த என்னோட முயற்சியும் தாண்டி இப்போ நான் பேசுகிறத பார்த்து இப்போ எனக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில் இருந்து அந்த இரவு முடிக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். கண்டிப்பாக முருகன் வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கார். தலைவன் முருகன் அப்படி நடத்தாமல் விடவே மாட்டார். அந்த ஒவ்வொரு நாளில் என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு அதை நான் உங்ககிட்ட, மக்களாகிய உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, பொறுமையாக இருப்போம். கஷ்டமோ நஷ்டமோ பொறுமையாக இருப்போம். ஆனால் நம்ம பக்தியும் நம்ம விசுவாசமும் தலைவன் முருகன் கிட்ட மட்டும்தான். எந்த ஒரு சின்ன ஒரு காரணம் நம்ம மனசளவில் வந்து இந்த ஒரு பக்தி ரீதியாகவும் அந்த ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தாலும், முருகா நீ என்னை பார்த்துக்கோ, இப்போ இந்த உயிர் மூச்சு விடுறதே காரணம் நீ மட்டும்தான். கஷ்டமோ நஷ்டமோ, கஷ்டம் யாருக்குமே இல்லைன்னு கூட சொல்லிட முடியாது, எனக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அது மட்டும்தாங்க முருகர் வந்து கேட்குறாரு. உங்க எல்லாருக்குமே வந்து முருக பக்தர் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜ்